Hi friends, நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ சோலோ லெவலிங் சீசன் 7 எபிசோட் 9 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க. நீங்க லைக் பண்ணாதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால மறக்காம லைக் பண்ணிருங்க. சரி வாங்க நாம இப்போ எபிசோடுக்குள்ள போலாம். போன எபிசோடு கடைசியில நம்ம ஹீரோ ஹண்டர் அசோசியேஷன் மீட்டிங்ல என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, அதை கரெக்டா பண்ணோம்னா நடக்க வேண்டியது கரெக்டா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சுகோ அவங்க கிட்ட ஒரு பிளான் சொல்ல, அதை கேட்டு அங்க இருக்கிற ஒயிட் டைகரு, லிம்டேக்யூ, சாய், சவுலு எல்லாரும் ஷாக் ஆயிருப்பாங்க. அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நாம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ சுகோ சேட உலகத்தில் இருக்காரு. அங்க இருக்க பில்டிங், அந்த இடம் எல்லாம் அந்த மேகத்தோட வெளிச்சத்துல ரொம்ப அழகா இருக்குது. அங்க நம்ம ஹீரோ சுகோ 98, 99, 100 அப்படி சொல்லிட்டு அந்த முதலவாய் அமௌண்ட் இருக்கான் பாத்தீங்களா, அவனை அவரோட ஷோல்டர்ல ஏறி உட்கார வச்சுட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த முதலவாய் அமௌண்ட்டை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. அந்த எக்ஸசைஸை கஷ்டப்பட்டு முடிச்சுட்டு நம்ம ஹீரோ அப்பாடா அப்படி சொல்லிட்டு தரையில படுப்பா இருப்பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த முதலவாய் அம்முட்டு, கண்ணு நீ இந்த எக்ஸசைஸை ரொம்பவே நல்லா பண்ற கண்ணு. ஃபர்ஸ்ட் டைம்லாம் பண்ணும்போது நீ ரொம்பவே கஷ்டப்படுவ, எலும்பெல்லாம் உடையும், ரத்தம்லாம் சதறும். ஆனா இந்த தடவை பார்த்தா நீ ரொம்ப அருமையா பண்ணிட்டே கண்ணு, சூப்பர் கண்ணு, என் பூனை கண்ணு அப்படி சொல்லிட்டு நம்ம முதலவாய் அம்முட்டு நம்ம ஹீரோ சுகோவை பாராட்டிட்டு இருப்பான் பாருங்க. நம்ம ஹீரோ டெய்லி கொஸ்ட்லாம் முடிஞ்சா, ரிவார்டெல்லாம் வந்திருக்கு போல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த ட்ரைனிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அம்முட்டு, நீ சூப்பரா பண்ணிட்டடா. இந்த ட்ரைனிங் மட்டும் நான் எடுக்கலன்னா என் உடம்பு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்திருக்கும். இப்போ பரவாயில்ல, சும்மா வெறித்தனமா இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது இசையில் இருக்காங்க பாருங்க. அவங்க நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, சின்ன மோனாக் சுகோ நீங்க ரொம்பவே மாறிட்டீங்க. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்த சுகோ நீங்க இல்ல. இப்போ உங்களோட உடம்பும் சரி, உங்களோட மானா பவரும் சரி ரொம்ப வித்தியாசமா இருக்குது சுகோ அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ சுகவோ அப்படியே ஆயிடுச்சுலே, சரி பரவாயில்ல விடு, எனக்கு வெளியே நிறைய வேலை இருக்கு, நான் வெளியே போய் அந்த வேலையெல்லாம் பார்க்கவா, வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி போக, அதை பார்த்துட்டு இசிலு, என்ன சின்ன மூணார் சுகோ நீங்க கிளம்புறீங்களா, இப்போதானே இங்க வந்தீங்க அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருக்க. இங்க இருக்கான் பாருங்க ஹாரி பாட்டர், அவன் அதுக்கு மேல கதறி அழுவான், அப்படி பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, புரியுது புரியுது, இருந்தாலும் என்ன பண்றது, வெளியே எனக்கு நிறைய வேலை இருக்கு, இப்போதான் நிறைய பிளான நான் வேற போட்டு வச்சிருக்கேன் இல்லையா, உங்க கூட பேசணும், பழகணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசை தான், இருந்தாலும் கடமை தான் நான் ஃபர்ஸ்ட். அது மட்டும் இல்லாம வெளியே முக்கியமான வேலை, ஃபீல்டு டைப் டஞ்சன் எல்லாத்தையுமே நான் முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு இசிலு, என்னது ஃபீல்டு டைப் டஞ்சனை நீங்க முடிச்சு வைக்க போறீங்களா அப்படின்னு இசிலு சாக்காயி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ சொல்வாரு இசில் கிட்ட, இசில் நான் நேத்து அண்டர் அசோசியேஷன்ல இருக்கிற எல்லா பெரிய தலைங்கிட்டையும் பேச்சுவார்த்தை பண்ணேன். அதுல முக்கியமா நான் சொன்னது என்னன்னா, இந்த ஸ்டார் பவுடர் எல்லாத்தையுமே தடுத்து நிப்பாட்டணும்னா அதுக்கு நம்ம முதல்ல ஃபீல்டு டைப் டஞ்சன் எல்லாத்தையுமே காலி பண்ணணும். கொரியால இருக்கிற மொத்த ஃபீல்டு டைப் டஞ்சனையும் காலி பண்ணாதான் இந்த ஸ்டார் பவுடரை நம்ம தடுத்து நிப்பாட்ட முடியும்னு ஒரு பிளான சொன்னேன். ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஃபீல்டு டைப் டஞ்சன் எல்லாம் என்கிட்ட கொடுத்தா மத்த ஹண்டர்ஸ் கில்ட் எல்லாம் சண்டைக்கு வருவாங்கன்னு அவங்க சொன்னாங்க. ஆனா நான் அவங்க கிட்ட சொன்னது, ஒரு கண்டிஷன் போட்டு இதன்படி நடக்கலாம், கோஆபரேட் பண்ண சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அதனாலதான் நான் இப்போ வெளியே போய் ஃபீல்டு டைப் டஞ்சன் எல்லாத்தையுமே முடிச்சு விட போறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சூகோ சொல்ல, அதை கேட்டு இசிலு, அப்படின்னா சூப்பர் சின்ன மூணா சூகோ, நானும் உங்க கூட வரேன், எங்களையும் தானே கூட்டு போறீங்க, இன்னைக்கு நல்லா இருக்க போது, ஜாலியா இருக்க போது, வாங்க சூகோ போகலாம் அப்படி சொல்லிட்டு இசில் நம்ம ஹீரோ பார்த்து சொல்ல, ஆனா நம்ம ஹீரோ சூகோ அதெல்லாம் கண்டுக்கிடாம அசால்ட்டா டஞ்சன் கேட்டை ஓபன் பண்ணி, உங்க ஹெல்ப் தேவைப்பட்டா நான் கூப்பிடுறேன், அது வரைக்கும் நீங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கேட்டை ஓபன் பண்ணி வெளியே போயிடுவாரா. அதை பார்த்துட்டு இசிலு அங்க பாருங்க ஹாரி பாட்டர்லாம் அப்படி உறைஞ்சு போய் நின்றுவாருங்க. இசிலோ, என்னது சின்ன மூணார்க் என்னை விட்டுட்டு போயிட்டாரா, தனியா போயிட்டாரா, அப்படின்னா நான் மறுபடியும் இங்கே தான் இருக்கணுமா, போர் அடிக்குவே அப்படின்னு இசில் சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் பக்கத்துல பாருங்க ஹாரி பாட்டர், அவன் சோகத்தின் உச்சிக்கே போயிருவான், அப்படி சொல்லிட்டு கவலையா இருப்பான். நம்ம ஹீரோ தான் வெளியே போயிருவார் இல்லையா. அப்புறமா உங்களுக்கு ஃபீல்ட் டைப் டஞ்சன்னா என்ன, சாதா டைப் டஞ்சன்னா என்னன்னு ஒரு சின்ன தெரியப்படுத்தலாமா. சாதா டைப் டஞ்சன்னா டஞ்சன் கேட்டுக்குள்ள போய் சண்டை போடுறது, அங்க உள்ளதான் மான்ஸ்டர் இருக்கும், வெளியே வராது. அதுவே ஃபீல்டு டைப் டஞ்சன் அப்படின்னா அங்க கேட்டே இருக்காது, அங்க இருக்க மான்ஸ்டர் எல்லாமே அந்த கேட்டை விட்டு வெளியே வந்துடும், ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கும், அதுதான் ஃபீல்டு டைப் டஞ்சன்.
அதை தான் நம்ம ஹீரோ அழிக்க போறாரு. சரி வாங்க நம்ம ஹீரோ இப்போ எங்க போறாருன்னு பார்க்கலாமா? அப்படியே கட் பண்ணா கொரியால காசிச்சான்ற இடத்துல டி ரேங்க் ஃபீல்ட் டைப் டஞ்சன் கேட்டுக்கு முன்னாடி நிறைய ஹண்டர்ஸ் ரெடியா இருக்காங்க. அங்க யார் இருக்காங்க? ஒயிட் டைகர் பேக்கோட பொண்ணு பேக் மிஹோ, நம்ம சங் சுகோவோட வருங்கால மனைவி அங்க இருக்காங்க. அவங்க மனசுல யோசிச்சுட்டு இருப்பாங்க பாருங்க, நம்ம ஹண்டர்ஸ் கில்டுக்கெல்லாம் என்ன ஆச்சு? கில்டு மாஸ்டருக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா? தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு எனக்கு நிறைய நேரத்தில் டவுட் வந்துகிட்டே இருக்கு. தேவையே இல்லாமல் மொத்தமாக ஒரு ஆளுக்கிட்ட எல்லா ஃபீல்ட் டைப் டஞ்சனையுமா கொடுப்பாங்க. அவன் ஒத்த ஆளுக்கு எதுக்கு இத்தனை ஃபீல்ட் டைப் டஞ்சன் கேட்டு? இதனால ஹண்டர்ஸ் கில்டோட வருமானம் பாதிக்கப்படாதா? இவங்க ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க? ஏற்கனவே எனக்கு வெப்பன் வாங்கிட்டாங்கன்னா அதுக்கு காசு இல்லை அப்படின்றானுங்க. இதில் மொத்த ஃபீல்ட் டைப் டஞ்சனையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டானுங்க. யாரு வேவன்? ஹண்டர் சங்கு சுகோ எங்கேருந்து வந்திருக்கான்? இவன் ஒரு ஏ ரேங்க் அண்ட்ரு பி ரேங்க் அண்ட்ரு ரேஞ்சில் இருக்கிறவங்கள வெளியே நிப்பாட்டி வச்சிருக்கான். ஒருவேளை இது டி ரேங்க் ஃபீல்ட் டைப் டஞ்சனால இவன் தனியாக போய் பண்ணிக்கலான்னு தனியாக போயிருக்கானா? நம்மள ஏதோ உப்புக்கு சப்பானியா கூட்டு வந்து வச்சிருக்கான் போல இருக்குது அப்படின்னு நம்ம சங் சுகோவின் வருங்கால மனைவி பேக் மிஹோ மனசுல பேக் மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அங்க ஹண்டர்ஸ் கில்ல இருந்து ஒருத்தன் ஜூகான்னு வந்து நின்று, என்ன ரொம்ப ஆர்வமா அங்கேயே பார்த்துட்டு இருக்க? எனக்கும் கடுப்பாக தான் இருக்கு. அந்த சங்சுகோ என்னையும் கடுப்பேத்துறான். உள்ள போய் எவ்வளோ நேரம் ஆச்சு? தனியா எல்லாத்தையுமே சண்டை போட்டுட்டு இருக்கான் பாரு. அவன் தனியா எல்லா மான்ஸ்டரையும் கொள்றானா, மானா கிறிஸ்டல் எல்லாத்தையுமே ஒரே ஆளா நின்று எடுத்துட்டு வரானா. சூப்பர்ல அவன் எப்படி அந்த அளவுக்கு அவன் பவர்ஃபுல்லா இருக்கான்? தனியாவே போய் எல்லாத்தையுமே பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூகான் சொல்ல, அதை கேட்டுட்டு மறுபடியும் நம்ம பேக் மிகோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பாங்க, ஓவர் பில்டப்பா இருக்கு. அவன் அந்த அளவுக்குலாம் சீன் இல்லை. என்னோட அப்பா தான் அவனை பத்தி ஓவரா பில்டப் பண்றாரு. ஏதோ பழைய உலகத்துல மெமரிலாம் வந்ததாமா, அதுல இவன் பெரிய ஆளாமா, இவன் அப்பா அதோட பெரிய ஆளாமா. ஐயோ பில்டப் ஓவர் பில்டப்பா இருக்குது அப்படின்னு பேக் மிக சொல்லிட்டு இருக்க. அங்க அந்த ஜூஹான் அன்று இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து மறுபடியும் சொல்லிட்டு இருப்பான், நம்ம எஸ்ராங்கன்று சாயே சொல்லியிருக்காரு, அந்த சங்சுகோ அவன் டெவலப் ஆகிட்டே இருப்பானாமா. இந்த மாதிரி ஒரு டெவலப் ஆகிற அன்று நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. எஸ்ராங்கன்று சாயே சொல்றாருன்னா அது உண்மையா தானே இருக்கணும் இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. பின்னாடி அவன் இருக்கான் பாருங்க வில்ல பையன், அவனும் வந்திருக்கான். அவன் கடுப்புல அப்படி யோசிச்சுட்டு இருப்பான், என்னடா பண்றது, ஒண்ணுமே பிடிபட மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு முறைச்சு பார்த்துட்டு இருக்க. பார்த்தா அங்க பயங்கரமா நிலம் அதிரும் பாருங்க, சும்மா அந்த இடமே குலுங்கும். அதை பார்த்துட்டு பேக்கிமிகோ என்னது எர்த்துக்குவிக்கா என்னாச்சுங்க அப்படி சொல்லி பதறிட்டு இருக்க. இவன் இருக்கான் பாருங்க ஜூகானு, இதுதான் பேரை கேட்டாலே சும்மா அதிர்துன்னு சொல்லுவாங்களே அது இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு அவன் உள்ள போய் 1 மணி நேரம் ஆச்சு, என்னாச்சுன்னு தெரியல, இப்ப பார்த்தா பூமியே அதிருதே அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ சங் சுகோ சும்மா ஸ்டைலா கெத்தா மாசா நடந்து வந்துட்டு இருப்பாரு. பின்னாடி அவரோட ஷேடோஸ் எல்லாம் மானா கிறிஸ்டல்ஸ வண்டியில ஏத்தி அப்படி தள்ளிட்டு வந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ சங் சுகோ அங்க வந்து ஒண்ணுமே தெரியாத பையன் மாதிரி சொல்லுவாரு, நான் உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனா, மன்னிச்சிருங்க, என்ன பண்ணுறது, நான் அந்த பாஸை எப்பயோ போட்டு தள்ளிட்டேன். ஆனால் அந்த மானா கிறிஸ்டல்ஸை எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இவங்களை வச்சு வேலை வாங்குறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இன்னும் 3 ஃபீல்ட் டைப் டஞ்சனுக்கு போகணும். அப்படி கோச்சுக்கிறாம என் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சங் சுகோ கேட்க, அந்த பக்கம் பார்த்தா பேக்கு மிகவும் அந்த ஜோகோன் அன்றும் வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பானுங்க. அந்த மானா கிறிஸ்டல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கல்ல, அதை வாயை பொழந்து பார்த்துட்டு இந்த ஜூகான்னு சொல்லுவான் பாருங்க, டேய் என்னடா இது டி ரேங்க் டஞ்சனா இருந்தாலுமே ஒரு நியாயம் வேண்டாமா, நீ ஒரே ஆளா போய் 1 மணி நேரத்துல எல்லாத்தையுமே முடிச்சுட்டியா, டேய் யாரா நீ அப்படி சொல்லி செம்ம சாக்காய் கேட்டுட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சங்சுகோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது ஒரு விஷயமா அப்படி சொல்லி சிரிச்சிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் அந்த வில்ல பையனும், இவன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பான்னு நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே பார்ப்பான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம எஸ்ராங்கன்று ஒயிட் டைகர் பேக்கு சாய் லிம்டைக்யூ நம்ம சேர்மன் சவுலி இவங்கெல்லாம் நடந்து போயிட்டு இருக்க. அங்க எஸ்ராங்கன்று சாய் சொல்லுவான் பாருங்க, என்னோட கண்டர் சொல்லலாம் அந்த ஃபீல்ட் டைப் டஞ்சன் நம்பி தான் இருந்தாங்க, இப்போ அது மொத்தமாக அவங்ககிட்ட கொடுத்தாச்சு. அதில் நிறையா மானா கிறிஸ்டலு மேஜிக் பீஸ்ட் வெப்பனு இதெல்லாம் வரும், நிறையா காசு வரும், எல்லாம் போக போகுதா. ஆமா அந்த பையன்கிட்ட அந்த ஃபீல்ட் டைப் டஞ்சன்லாம் கொடுத்தது கரெக்டு தானா அப்படின்னு எஸ்ராங்கன்று சாய் புலம்பிக்கிட்டே வர. அதை கேட்டுட்டு இங்க பேக் இருக்காரு பாருங்க, அவர் சொல்லுவாரு, டே எஸ்ராங்கன்று சாய் என்னடா எப்ப பார்த்தாலும் காசு 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 காசுன்னு புலம்பிக்கிட்டே இருக்க, உன் பேராசைக்கு ஒரு அளவே இல்லையா, விண்வெளியிலிருந்து வருது பாரு அந்த இட்டாரியம், அவங்க எல்லாம் இங்க வந்தாங்க இந்த பூமியே நாசமா போயிடும். அப்புறம் அந்த மானா கிறிஸ்டலை வச்சு முதுகு கூட சொரிய முடியாது, காசு காசுங்கிறியே அந்த காசை வச்சு கசாயம் கூட வாங்க முடியாதுடா அப்படின்னு ஒயிட் டைகர் பேக்கு சொல்ல. அதை கேட்டுட்டு எஸ்ராங்கன்று சாயிருப்பார் பாருங்க, இவன் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான், உன் மாப்பிள்ளனால
நீ அவனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கடா. அந்த மானா கிறிஸ்டலு, அந்த மேஜிக் பீஸ்ட் வெப்பனு, இதில் வர காசெல்லாம் யாருக்கு போகும், எந்த கில்ட்டுக்கு போகும், பிரித்து கொடுப்பீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. அதுக்கு லிம்டாக்கே சொல்லுவான், நீ சூகோவை பற்றி கவலைப்படுறியா இல்லை சந்தேகப்படுறியான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவன் ஃபீல்ட் டைப் டஞ்சனுக்கு போனதுக்கு காரணம் ஸ்டார் பவுடர் உருவாக்குற ஃபேக்ட்ரி எல்லாத்தையுமே அழிக்க தான். அது அங்கே தான் இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சதுன்னா நான் லீக்கு இப்படி ஆகவே விட்டுருக்க மாட்டேன். அவனுக்காக அந்த மொத்த ஃபேக்டரியும் தனியா நின்று அழிச்சிருப்பேன் அப்படின்னு லிம்மு சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டுட்டு இந்த எஸ்ராங்கன்று சாய் ஒரு மாதிரி பதட்டத்தோட சொல்லுவான் பாருங்க. அதெல்லாம் இருக்கட்டும், ஒருவேளை இப்படி நடந்ததுன்னா என்னடா பண்றது? நம்ம போன வாழ்க்கையில வந்து இறங்கினாங்க பாத்தியா பூமியில, ஃப்ராஸ்ட் மோனா இருக்கு, பீஸ்ட் மோனா இருக்கு, அந்த இன்சர்ட் மோனா இருக்கு. அவங்கள மாதிரி திருப்பி அவங்க வந்து இறங்கிட்டாங்கன்னா என்னடா பண்றது அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பயம் கலந்த பதட்டத்தோட சொல்லுவான் பாருங்க. அப்படி இந்த பக்கம் நம்ம ஒயிட் டைகர் பேக்கை பார்க்கணுமே, அப்படி வட்டன்னு ஒரு மாதிரி உறைஞ்சு போய் நிப்பாப்ல. இதுக்கு முன்னாடி நம்ம பேக்கு வாழ்ந்த வாழ்க்கையில பீஸ்ட் மோனார் கூட சண்டைக்கு போய் அப்படி உறைஞ்சு போய் நிப்பாரு பாத்தீங்களா, ஒண்ணுமே பண்ண முடியாம. அதை கேட்டு நம்ம சேர்மன் சவுலு, நீங்க இப்ப தேவையில்லாம யோசிக்கிறத நிப்பாட்டுறீங்களா? நம்ம முதல்ல பண்ண வேண்டிய வேலையை பண்ணலாம், அதை சங் சூகோ பார்த்துக்குவான் அப்படின்னு நம்ம சேர்மன் சவுல் சொல்ல, அங்கே கட் பண்ணா ஒரு சின்ன பிளாஷ்பேக்கு. அங்கே நம்ம சங் சூகோ மற்ற இவங்க எல்லாருமே மீட்டிங் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் அங்கே இந்த சேர்மன் சவுல் சொல்லியிருப்பாரு, இதுக்கு முன்னாடி இருந்த உலகத்தை வச்சு பார்க்கும்போது இப்போ இந்த உலகத்தில் இட்டாரி வந்து இறங்குனா இந்த எஸ்ராங்கன்ட்ரி சாயி இந்த லிம்டைக்கி இவங்களெல்லாம் வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்களை கட்டாயப்படுத்தினா கூட இவங்களால அவங்க கூட சண்டை போட முடியாது. அதுக்கு அவங்க தான் வரணும். யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பாரா? அதுக்கு சவுல் சொல்லுவாரு பாருங்க, வேற யாரு, நேஷனல் லெவல் ஹண்டர்ஸ் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டுட்டு இங்க சுகோ, என்னது நேஷனல் லெவல் ஹண்டர்ஸா அப்படின்னு யாரு இருக்காங்க என்ன அப்படின்னு கேட்க, அதுக்கு சொல்லுவாரு பாருங்க சவுலு, ஆமா அது அமெரிக்காவை சேர்ந்த தாமஸ் சாண்ட்ரே, அப்புறமா சைனாவை சேர்ந்த லியூ சி கேங் நேஷனல் லெவல் ஹண்டர், அப்புறமா இந்தியாவை சேர்ந்த சித்தார்த் பச்சன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா சித்தார்த் பச்சன் நம்ம இந்தியாவோட சேர்ந்த நேஷனல் லெவல் ஹண்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, ஓ இவங்களாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு சேர்மன் சவுலு, ஆமா இந்த மாதிரி சண்டைக்கு அவங்க தான் கரெக்டு அப்படின்னு சேர்மன் சவுல் சொல்ல, அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ சூகோ சொல்லுவார் பாருங்க, அப்படின்னா இன்னும் 1 மாசத்துக்குள்ள நான் அவங்கள மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லா ஆகிறேன், ஒரு நேஷனல் லெவல் ஹண்டர் இல்லை அதை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக மாற முடிஞ்சாலும் நான் கண்டிப்பாக மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்களுக்கு உறுதிமொழி கொடுக்க, அந்த ஃப்ளாஷ்பேக்கு அப்படியே அங்கே கட் ஆகுது. அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம சேர்மன் சவுலு மீட்டிங் ஹாலை திறந்துட்டு உள்ள வருவாரு. உள்ள பார்த்தா நிறைய நாட்டில் இருந்த அந்த கில்டு மாஸ்டர் எல்லாருமே வந்து சும்மா வசவசன்னு வந்து உட்காந்துருப்பாங்க. நம்ம சேர்மன் சவுலு உள்ள வந்துட்டு, நம்ம சங் சுகோ வளர்ச்சிக்காக இது பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கெத்தா வர, அப்படி அங்க கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ சங் சுகோ டஞ்சன் கேட்டுக்குள்ள பயங்கர மாசா ஆரா ஃபார்மிங்கோட அடிச்சு நொறுக்குவாரு பாருங்க. அந்த மேஜிக் பீஸ்ட் எல்லாத்தையுமே சும்மா கையை விட்டு காலை விட்டு நாக் அவுட்டுன்னு போட்டு அடிச்சு போட்டு தள்ளிட்டு இருக்க. அங்க இருக்கிற அந்த பெரிய பூரா மாஸ்டர் அவரோட சேடோ வெப்பனை உருவாக்கி சும்மா சரசரன்னு வெட்டி வீசிட்டு கெத்தா நிப்பாப்ல. அவங்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு நம்ம சங் சுகோ சும்மா மாசா நடந்து வந்துட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு பின்னாடி 2 சேடோ சோல்ஜர்ஸ் அப்படி பயங்கரமா நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இந்த பக்கம் பாருங்க, பேக்கு மிகவும் அங்க பக்கத்துல இருக்க ஹண்டரு, அந்த பக்கத்துல இருக்க ஹண்டர் சொல்லுவான் பாருங்க, ஆமா பேக்கு மீகோ, நான் நேற்று நைட்டு மிக்ஸ் பண்ணதுல எதுவும் பிரச்சனையா? இன்னும் நான் மப்பிள்ளையா இருக்கேன், என் கண்ணுக்கு ஏன் இந்த அளவுக்கு ரொம்ப வித்தியாசமா தெரியுது, என்னால் நம்பவே முடியலையே அப்படி சொல்லிட்டு கேட்க, அதை கேட்டுட்டு இங்கே பேக்கு மீகோ, டேய் நீ எதை மிக்ஸ் பண்ணனு எனக்கு என்னடா தெரியும், நான் என்ன ஓ கூடையாடா இருந்தேன், ஏன்டா கடுப்பேத்துற, என்னால் இருந்தாண்டா நம்ப முடியல அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்புறமா அவன் இருக்கான் பார்த்தீங்களா அந்த ஹண்டரு, மறுபடியும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு சொல்லிட்டு இருப்பான், எப்படிடா இவன் எப்படி தனியா நின்று இத்தனை ஃபீல்டு டைப் டஞ்சனை 2 நாள்ல முடிச்சிருக்கான், 2 டி ரேங்க் டஞ்சனு, 4 சி ரேங்க் டஞ்சனு, 2 பி ரேங்க் டஞ்சனு, இத்தனை டஞ்சனையும் ஒரே ஆளா கிளியர் பண்ணியிருக்கான். இவன் கிளியர் பண்ண இவனோட மானா பவருங்கிறது சும்மா பயங்கரமா அதிகமாகிட்டே இருக்குது. இவன் ஒத்தையால நின்று இதெல்லாம் பண்ணியிருக்கானா, இதை சொல்லும் போதே எனக்கே அடிவெயிலாம் கலங்குதே. அது மட்டும் இல்லாமல் இவன் மான்ஸ்டரா கொள்றான், மானா கிறிஸ்டல் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறான், பயங்கரமான ஆளாக இருக்கானே. அப்படின்னா எஸ்ராங்கன்று சாய் சொன்ன மாதிரி இவன் லெவலப் ஆகுறானா, லெவலப் ஆகிற அண்டர்லாம் நான் இப்போதான்டா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ சங் சுகோ அங்கே உள்ளேருந்து எடுத்தது எல்லாத்தையுமே அங்கே இருக்க ஒர்க்கர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரா. அப்போ நம்ம ஹீரோ சங் சுகோ மனசில் யோசிச்சுட்டு இருப்பாரு, நான் லெவலப் ஆக என்னால் சேடோ பவரை ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப வித்தியாசமாகவும் யூஸ் பண்ண முடியுது.
இந்த ஃபீலிங் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்சுகோ யோசிச்சுட்டு இருக்க டக்குன்னு பார்த்தா நம்ம பெரு வெளியே வராம பாருங்க. சின்னையா சின்னையா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லவா அப்படின்னு கேட்க, அதை கேட்டுட்டு என்ன பெரு என்ன அப்படின்னு கேட்க, அப்ப நம்ம பெரு சொல்லுவான் பாருங்க, சின்னையா உங்களோட இந்த மானா பவரையும் இங்க ஒரு எஸ்ராங்கன்ட்டு இருக்கான் அவனோட மானா பவரையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாமா, எனக்கு அவன் மேல டவுட்டா இருக்குது அப்படின்னு சொல்ல, பின்னாடி பார்த்தா அந்த வில்ல பையன் நடந்து போயிட்டு இருப்பானா, அதை பார்த்து நம்ம ஹீரோ பெரு இப்போதைக்கு வேண்டாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், எனக்கு அது முன்னாடியே தெரியும், எனக்கு ஃபீல் ஆகுது பெரு அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் பார்த்தா அவனோட ஆறா பயங்கரமா இருக்கும், இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோட ஆறா பயங்கரமா இருக்கும். ஒருவேளை இவன் தான் அந்த இட்டாயத்தோட அடியாள்னு தெரிஞ்சிருச்சா, ஏன் நம்ம பெருக்கு அது தெரியல, பெருக்கு தெரிஞ்சிருக்கணுமே, ஏதோ ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு, அது கடைசியில தான் ரிவீல் பண்ணுவாங்க போல, ஏன்னா பெருக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிருவான் யாரு இட்டாயத்தோட ஆளு அப்படின்னு. இன்னும் கண்டுபிடிக்கல, நம்ம ஹீரோட்ட வெளிப்படையா சொல்லலைன்னா நம்ம ஹீரோவும் இப்ப தெரிஞ்ச மாதிரியே ரியாக்ட் பண்றான். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, அடுத்தடுத்த எபிசோட்ல தான் ரிவீல் பண்ணுவாங்க போல இருக்கு. ரிவீல் பண்ணும்போது சும்மா பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ சங்சுகோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனா, வீட்டுல கதவெல்லாம் திறந்து வீடே ஒரு மாதிரி அலங்கோலமா இருக்க, உள்ள யாரோ இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சந்தேகத்தோடயே உள்ள போவாரு. உள்ள போய் பார்த்தா ஒருத்தன் கையில நம்ம ஹீரோவோட குடும்ப போட்டோ வச்சிருப்பான். அதுல நம்ம ஹீரோட அப்பா சங் ஜின்வு சேடம் மோனா இருக்கு அவங்களும், அவங்க அம்மா சாகே அவங்களும் இருக்க, நம்ம ஹீரோ குழந்தையா இருப்பாரு. அந்த போட்டோவை கையில வச்சுட்டு அவன் ஒருத்தன் பேசுவான் பாருங்க, என்ன கொடுமை பாத்தியா, உன்னோட குடும்பம் முதல்ல இங்க வந்தா நான் என்ன நிலைமையில இருக்கணும், அதை விட்ட ஒரு மோசமான நிலைமைய அவங்களுக்கு கொடுக்கலான்னு பார்த்தேன், எது எப்படியோ நீ கடைசியா இங்க வந்துட்டியே அது போது எனக்கு அப்படி சிரிப்பா வருங்க. யாருன்னு பார்த்தா அட இவங்க டாங்ஸக்கோட அண்ணன் டாங்ஸு எஸ்ராங் அன்று அவன் இங்க வந்துட்டான். இதுக்கு முன்னாடி உள்ள உலகத்துல நம்ம சேடா மோனாக் சங்ஜின்வோ டாங்ஸக்க தலையை வெட்டி போட்டு தந்ததுக்கு அப்புறம் அவனோட அண்ணன் டாங்ஸு தேடி வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஏன் அது இன்னும் அனிமையில கூட வரல. ஆனா இந்த பக்கம் பார்த்தா நம்ம சங்சுகுவை தேடி அந்த டங்ஸு டக்குன்னு வந்துட்டான். இத்தனைக்கு நம்ம சங்சுகு அந்த டாங்ஸக்க கொல்லவே இல்லை, அவனை கொன்னதே அந்த கேங்கு பைய தான். நம்ம சூகை கொன்னதான் நினைச்சிட்டு நம்ம சூகவை கொல்றதுக்காக வந்திருக்கான். சரி இவன் வந்துட்டான், அந்த தாமஸ் ஆண்ட்ரேன்னு ஒரு கேரக்டர் இருந்தது, அவன் எங்க போனான், நம்ம சூகவை தேடி வரதா இருந்தான், இன்னுமா வந்துட்டு இருக்கான், டாங்ஸுவே தேடி வந்துட்டான், இன்னும் தாமஸ் ஆண்ட்ரே எங்க இருக்கானோ, சீக்கிரம் வந்து தோலையா தாமஸ் ஆண்ட்ரே என்ன பண்ண போறானோ, எல்லாருமே சுத்து போறாங்க நம்ம சுகோக்கு, பாவுங்க நம்ம சுகோ. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதோ, நம்ம ஹீரோ சங் சுகோவும் அந்த டங்ஸுவும் சண்டை போட போறாங்க. இந்த ஃபைட்டு எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணுமே, அதை நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. யாரெல்லாம் அந்த ஃபைட்டுக்கு வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல வந்து பார்க்குறேன். யாருக்கெல்லாம் அடுத்த எபிசோடு வேணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.